வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தை நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக உருவெடுக்கச் செய்யும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தூய்மை எரிசக்தி உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள புதை படிமமற்ற எரிசக்தி உற்பத்தி திறன் 267.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இது கடந்த 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 22.6% கூடுதலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் உறுதியான கொள்கை முடிவுகள், நீண்டகால தொலைநோக்கு பார்வை மற்றும் திட்டங்களை அமல்படுத்துதல் ஆகியவை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை அதிகரிக்க உறுதுணையாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம், பசுமை பொருளாதாரத்திற்கான தற்சார்பு நிலை ஆகியவற்றை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் வரும் 2030 ஆண்டுக்குள் புதை படிமமற்ற எரிசக்தி உற்பத்தி திறனை 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலக அளவில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வரும் நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலக அரங்கில் பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு சாத்தியமில்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தை நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக உருவெடுக்கச் செய்யும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வறுமையை அகற்றுவதற்கான திட்டங்களுக்கு அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு KKSSR ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். சென்னையில் அமைக்கப்பட்டு வரும் சாலைகள் மற்றும் மேம்பால பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கொளத்தூர் செந்தில் நகரில் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் நடை மேம்பால பணிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார். கொளத்தூர் GNT சாலை, பாடி ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நாகையில் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 37வது தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவினை ஒட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாகையில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவுரித்துறையில் இருந்து போக்குவரத்து துறை சார்பாக தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி கடைத்தெரு, சிமெண்ட் ரோடு, பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த பேரணியில் காவல்துறையினர், தன்னார்வ அமைப்பினர், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த கிராமிய பாடல்கள், ஆடல், பாடல், நடனம் என நடைபெற்றது. தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவது போன்ற காரணங்கள் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுர அறிக்கைகள் வழங்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களை சமாளிப்பதற்கும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக அறிவித்து திமுக அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊதியக்குழு பரிந்துரை அடிப்படையில் ஓய்வூதிய தொகையை நிர்ணயம் செய்யும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அம்சம் குறித்த பரிந்துரை அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டத்தில் இடம்பெறவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் காளைகளை தயார்படுத்துவதற்கான பயிற்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கவுள்ள காளைகளுக்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதியும், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் மதுரை மாவட்ட சுற்றுப்பகுதிகளில் காளைகளை வளர்ப்போர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு உணவு மற்றும் பயிற்சி கொடுத்து காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர். காளைகளை வளர்ப்போர் இந்த ஜல்லிக்கட்டு நேரங்களில் காளைகளுக்கு வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான சத்தான உணவுகளுடன் தினமும் பயிற்சியையும் வழங்கி வருகின்றனர். மேலும் காளைகளை தினமும் நீர்நிலைகளில் நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, மண்ணை குத்தும் பயிற்சி ஆகியவையும் வழங்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் காளைகளை அடக்க காளையர்களும் அவர்களிடம் பிடிபடாமல் இருக்க காளைகளும் பயிற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை களைகட்ட துவங்கியுள்ளது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. இருவரிச் செய்திகள். யுக்ரைனின் வேண்டுகோளை ஏற்று அந்நாட்டின் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் வரும் திங்கட்கிழமை கூடி விவாதிக்க உள்ளது. 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து அத்தகைய அமைப்புகளில் முதலீடு செய்வது பயனளிக்காது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடும் வெப்பம் நிலவி வரும் ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 3 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான காடுகள் சேதமடைந்துள்ளது. போலி வாக்குறுதிகளை வழங்கி மியான்மருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சைபர் மோசடி நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்ட 27 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியா அழைத்து வரப்பட்டனர். சிக்கிம் மாநிலத்தில் பாதுகாக்கப்பட்ட மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வெளிநாட்டினர் பார்வையிடுவதற்கான அனுமதியை அம்மாநில அரசு நிறுத்தி வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர பிரதாப் சிங் ஏற்றுக்கொண்டார். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான வரைவு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மீதான மக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக மாநில அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குறும்பலூர், அரும்பாவூர், பூவாம்பாடி பேரூராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் மிருணாளினி ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆட்டுச்சந்தைகளில் பொங்கல் பண்டிகையொட்டி 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் போக்குவரத்து விதிகளை பராமரிக்கவும் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் 2500 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வதோதராவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 121 ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து அணியை வென்றது. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பை அணி 50 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. பின்னர் 196 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19 ஓவரில் 145 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நவி மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தில்லி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தை நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக உருவெடுக்கச் செய்யும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.